வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது கார்த்திகை தீப திருநாளில் முதல் நாள் ஏற்றுவது தான் பரணி தீபம். இந்த பரணி தீபம் எதற்காக? எங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. நசிகேரனுடைய தந்தை வேள்வியின் பொழுது எல்லோருக்கும் எதை கேட்டாலும் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்க அதை பார்த்த நசிகேரன் என்னையும் கொடுத்து விடுவீர்களா அப்பா என கேட்க, அதற்கு அவன் தந்தை ஆமாம் உன்னை யமதர்மனுக்கு கொடுக்க போகிறேன் என சொல்லி நசிகேசரை உயிரோடு கொடுக்க யமதர்மனிடம் வந்த நசிகேசர் இங்கேயும் துன்பமா என புலம்ப, அதற்கு யமதர்மர் அவரவர் செய்யும் பாவத்திற்கேற்ப பலன்தான் இந்த துன்பம் என்கிறார். அதற்கு நசிகேசர் இதற்கு ஒரு நல்வழி காட்டுங்கள் என கேட்க, அதற்கு யமதர்மர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாள் 3 நாளும் யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்கள் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பதுதான் இந்த பரணி தீபம் என்று என்கிறார். டிசம்பர் 2 செவ்வாய் மாலை 6 மணிக்கு ஒரு தாம்பாளத்தில் 5 புதிய அகல் நெய் தீபத்தை பூஜை அறை அல்லது நிலைவாசல் அல்லது தங்கள் விருப்பப்படி வைக்கலாம். டிசம்பர் 2 ஏற்றக்கூடிய தீபம் யமதர்மனுக்குரியது. டிசம்பர் 3 புதன்கிழமை சிவபெருமானுக்குரியது. டிசம்பர் 4 வியாழக்கிழமை ஏற்றக்கூடிய தீபம் பஞ்சாத்திர தீபம் பெருமாளுக்குரியது. நைவேத்தியமாக பால் பாயசம் பொரி கல்கண்டு பழ வகைகள் வைக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.